ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயண என்று எம்பெருமானிடத்தை சொல்லும் பொழுது ஸ்ரீ பிராட்டி அவளோடு எப்பொழுதும் கூடியிருப்பவன் என்பது சொல்லப்படுகிறது. இதே ஒரு சமயத்திலே மற்ற தேவதைகளுக்கும் ஸ்ரீ என்று முன்பு சேர்க்கப்படுகிறது, அவர்களுடைய பெயருக்கு முன்பு சேர்க்கப்படுகிறது. அங்கே அந்த ஸ்ரீ என்பதற்கு என்ன அர்த்தம் என்பது இங்கே கேள்வி. பொதுவாக இந்த ஸ்ரீ என்கிற சொல் நிறைய அர்த்தங்களை உடையது. பொதுவாக நாம் செல்வம் என்ற அர்த்தத்திலே பல இடங்களிலே ஸ்ரீ என்பதை உபயோகப்படுத்துகிறோம். ஆனா இந்த ஸ்ரீங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதற்கு மேலே ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், தாயாருக்கு முதல் திருநாமம் ஸ்ரீ என்பது. அவளை அடையாளப்படுத்தும் பொழுது ஸ்ரீஹி என்பதே அவளுக்கு முதல் திருநாமமாக சொல்லப்படுகிறது. அதனாலே இது ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லும் பொழுது பிராட்டியை விட்டு பிரியாமல் இருப்பவன் என்ற அர்த்தத்திலே பகவானை குறிக்கிறது. ஆனால் மற்றவர்களிடத்தில் இது வரும் பொழுது ஸ்ரீ என்றால் செல்வம் என்ற அர்த்தத்திலே வரும். அந்த செல்வமும் எப்படிப்பட்ட செல்வமாக இருக்கலாம் என்றால், இப்ப ஸ்ரீராமானுஜர் என்று சொல்லுகிறோம். ஸ்ரீராமானுஜர் என்றால் என்ன அர்த்தம்? கைங்கரிய செல்வத்தை உடைய ராமானுஜர், பக்தி செல்வத்தை உடைய ராமானுஜர் என்று எல்லாம் நாம் சொல்லலாம். இந்த இடத்துல ஸ்ரீ என்பது செல்வம். செல்வம் என்றால் விதவிதமான பணம் மட்டும் செல்வம் இல்லை. ஒருத்தருக்கு நிறைய கைங்கரியத்திலே ஈடுபாடு, நன்றாக கைங்கரியத்தை பண்ணுகிறார் என்றால் இந்த கைங்கரிய ஸ்ரீயை உடையவர் என்று அவர் சொல்லப்படுகிறார். இது பக்தர்கள் விஷயத்திலே, பரம பாகவதர்கள் விஷயத்திலே ஸ்ரீ என்ற அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் வரும். அதே சில தேவதைகள் விஷயத்திலே ஸ்ரீ என்று சொன்னால் பொதுவாக அவர்களுக்குன்னு ஏதோ ஒரு செல்வம் இருக்கும், ஏதோ ஒரு பெருமை இருக்கும். அதை குறிப்பிடும் வகையிலே அவர்களுக்கும் இந்த ஸ்ரீ என்று சொல்லப்படுகிறது. இது எதை போல வென்றால், இப்பொழுது பகவான் என்கிற சொல் அது எப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயணனையே குறிக்கும். இயற்கையாக ஞானபல ஐஸ்வர்ய சக்தி வீரிய தேஜஸ் என்கிற 6 குணங்களை உடையவன் பகவான் என்று சொல்லப்படுகிறது. ஆனா சமயத்திலே பராசர பகவான், வால்மீகி பகவான் என்றெல்லாம் மற்றவர்கள் கூட பகவான் என்றே சொல்லப்படுகிறார்கள். அது எதனாலே என்றால், அந்த பகவானுடைய தன்மைகள், ஓரிரு தன்மைகள் இந்த వ్యక్తిகளிடத்திலே, இந்த நபர்களிடத்திலே ஏதோ கொஞ்சம் இருப்பதனாலே அவர்களையும் கௌரவமாக உபச்சாரமாக பகவான் என்று சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் இங்க ஸ்ரீ என்பதும் ஏதோ ஒரு சின்ன அம்சம், ஒரு செல்வம் இருப்பதனாலே அந்தந்த தேவதைகள் ஸ்ரீ என்று சில சமயத்திலே சொல்லப்படுகிறார்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம்.